நமச்சிவாயம் எனும் நவிழும்போம் காரமே நாதரூபமே ஓம் சிவாயம் என நவிழுறீங்காரமே அம்பிகை மகிழ் தேவா அன்பர்கள் இதய தீபா அம்பிகை மகிழ் தேவா அன்பர்கள் இதய தீபா ஆதாரமும் பாதாரமே அமைதி நிலவும் ஆனந்த வாழ்வு பெற ஆதி அண்டமும் இல்லாத நாயக அருள்வாயங்கள் தாயக சம்பு மகதேவா சம்பு மகதேவா சம்பு மகதேவா நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதன் தாள் வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தாள் வாழ்க ஆகமுவா என்ற அன்னிப்பன் தாள் வாழ்க ஏகன் அநேகன் இருடி வாழ்க தீமைகள் விலகி நன்மைகள் பிறக்க அசிலளித்த தேவர்கள் வாழ்விக்க எம் அவதரிக்கப்பட்டோம் காசி பெறும் மாயன சிறப்பெண்ணும் முதலாம் ஜாமத்தில் மனிதருவத்திலிருந்து மனிதருடைய சூரபத்மனும் இரண்டாம் ஜாமத்தில் சிங்கருவத்திலிருந்து சிங்கமுடைய சிங்கனும் மூன்றாம் ஜாமத்தில் யானை உருவத்திலிருந்து யானை முகமுடைய தாரகனும் நான்காம் ஜாமத்தில் ஆட்டு உருவத்திலிருந்து ஆட்டத்துடைய அஜமின் சிறப்பெண்ணும் பிறந்தனர் மாயை காரணமாக தோன்றி நான்கு பெறும் ஆண்டவளில் இருந்தனர் காசிப்பன் தன் பிள்ளைகளும் குழந்தைகளை வடதிச்சு நோக்கி சென்று சிவர் நோக்கி தயவு செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் உபதேசித்தார் அவர்களும் சிவர் நோக்கி கடும் தமிர்ந்து பல வரங்களை பெற்றனர் இவர்களுள் சூரபத்மனு சிவர் நோக்கி கடும் தமிர்ந்து 100 வாழவும் 1000 அரசாளவும் இந்திரஜன் நிறுவனமாக பெற்றவன் மேலும் தனக்கு சாகா வரம் கேட்டுக்கொண்டான் பிறந்தவன் மடிந்தே தீர்மானம் வகையால் வேறு ஏதன் தெரிவிக்க ஒரு பெண்ணில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவரைப்படும் என்று கேட்டுக்கொண்டான் வருத்தப்பட்டுக் கொண்ட சூரபத்மன் அண்ட சராசனி ஆண்டு இந்திரனும் 30 கோடி தேவர்களையும் சிறையிட்டான் இந்திரனு சூரபத் வைத்து பூலகம் ஒளிந்து கொண்டான் இந்த கொடும்புகளை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று ஆதியும் நீரும் அருமுறுப்பும் ஏதும் வரமு போக்கும் இன்பம் துன்பமின்றி வேதம் கடந்து நடுமலா ஒரு குமரன் தெரிந்துவிடும் நீன்பால் நெடுக நிகழ்க்கு என்று ஈசனோடு ஈசனு அருமுருவாகி அண்ணாதையை வளவை ஒன்றாய் பிரம்மமா என்ற ஜோதி பிளம்பதொரு மேனியாக கருடுகுருமுகளாரும் கரங்கள் 12 கொண்டு வந்தான் ஒரு திருமுருகன் ஒத்தின என்று என தந்தை சொல்லிருந்து 6 தீப்பிலை எதிர்த்தேன் தாறு தீபரிகளை வாய்மன கையிலிந்து கொண்டு சரவண பைகையில் வளர்ந்திருக்கும் தாமரை சிறுக்கு தார் தீபரிகளும் 6 குழந்தைகள் உருப்பட்டது 6 குழந்தைகளை கார்த்தியங்கள் அறுவரும் பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர் இந்த 6 திருமுகளும் ஞானம் ஐஸ்வர்யம் அழகு வீரியம் வைராக்கியம் புகழின் 6 குணங்களை குறிக்கிறது இந்த 6 திருமுகளை என் அன்னை பார்வையை கட்டியணிக்க 6 உருமும் ஒரு உருமனம் தேவரில் வேண்டும்படி அசுல் எரிக்கும் பொருட்டு என் அன்னை பராசப்படுத்தி முதலில் தாரகணியும் சிங்கமுகத்திரை எதிர்த்ததே பின்பு சூரபத்து விட அவனு கடனடுவே வீர மகேந்திரன் என்ற பட்டம் தெளிப்பிச்சுதான் பின்பு அவனிட பொருட அவனு வெற்றி படம் ஒளிந்து கொண்டான் தப்ப முடியாத சூரபத்மன் பெரும் மாமரகம் அறிந்தான் யாமோ என் அன்னை பராசப்படுத்தி மரத்தில் வச்சு மருமு இரண்டாக புழந்து ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாக மாறியது மயிலை தன் வாகனமாகும் சேவலை தன் கொடியாக வைத்துக் கொண்டு இத்தனிகாசலத்தில் வீற்றிருக்கின்றேன் அன்றிரமும் என்னை காண ஒரு பக்தர் இருந்த கூட நாரசிம்மகானவழி யார் வரி பெண்ணே மடி ஓசிறு முன்னேறு பண்ணங்க நாரதர் வருகிறார் பண்ணி அப்படி காணமளிக்கிறது முன்னே நாரதரை சந்திப்பதற்கு முன்பதாக அவ்வை மூதாட்டின் குரல் முதுகிறது அவை சந்தித்த பிறகு நாரதை சந்திக்கலாம் தனியோத தமிழ் மோகம் கொண்டவா உமை பாடும் பணி ஒன்றே போதும் உமை பாடும் பணி ஒன்றே ஞானவண்டிதா கதிர்வேலா கார்த்திகையா சரவணா சடாச்சரா உண்மைக்கான இந்த கிழவி ஆவலோடு வந்திருக்கிறேன் அடியவளை ஆட்கொள்ள வேண்டும் முருகா குலோத்துங்க சோழனின் செருக்கி அடுக்கவே வருகை கம்பத்தின் மேல் கட்டப்பட்டிருந்த பொருட்களியை தங்களுடைய இனிய காணத்தினர் அவை பிராட்டியே வருகை 4 கோடி பாடலை 4 வரை நடிக்க அவை பிராட்டியே வருக 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 தங்கள் வரவு நல்வரவாகட்டும் அவை பிராட்டியே நலம்தானே உன் அருளால் நலமாக இருக்கிறேன் ஆண்டவா அவையே அன்று நான் சிறு பாலகனாக இருக்கின்றபோது கணிக்காக கோபித்துக் கொண்டு செல்லுகிற வழியில் என்னை தடுத்து நிறுத்துவதற்காக எத்தனையோ குரல்கள் ஒழித்தாலும்
யார் சொல்லியிருக்கும் இருக்காத நான் தங்களுடைய தமிழ் சொல் கேட்டு நின்றேன். அன்று என் கோபத்தை தணிப்பதற்காக தாங்கள் பாடிய பாடலை, அன்று என்னை ஆசுவாசப்படுத்துவதற்காக தாங்கள் பாடிய பாடலை இன்றும் மீண்டும் மறுமுறை தங்கள் திருநாவல் பாட வேண்டும். அது என் செவி வழியே என் உள்ளம் குளிர கேட்க வேண்டும். எனக்காக மீண்டும் மறுமுறை அந்த பாடலை பாடுகிற அவையே யான் செய்த பாக்கியம். பாடுவது மாத்திரம்தானே நான், எனக்குள் இருந்து என்னை பாட வைப்பவனே நீ அல்லவா ஆண்டவா. முருகா இந்த ஒளி பாருங்க, இந்த ஒளி பாருங்க, பாடுகிறேன் வேளா, இந்த ஒளி பாருங்க. முருகா ஞான பழத்தை பிழிந்து முருகா பிரணவ ஞான பழத்தை பிழிந்து முருகா பிரணவ ஞான பழத்தை பிழிந்து ஞானப்பழத்தை பிழிந்து ரசம் அன்பினோடு உணவும் கொடுத்த நல்ல குருநாதர் உனக்கென்ன விதவிக்கனியை நானே மதங்கினான் அப்பனி தலையும் தரவில்லை. அதனால் முருகா உனக்கு சாரமுறு குறையும் உள்ளதோ. சக்தி வடிவேலடும் சக்தி மயில் ஏறிடும் சண்முகா உனக்கு குறையும் உள்ளதோ. உள்ளதோ ஏன் இப்படி கோவனத்துடன் தண்டு கொண்டு இங்குற்றோர் ஆண்டியானா முருகானிப்படி கோவனத்துடன் தண்டு கொண்டு இங்குற்றோர் ஆண்டியானா எனது வினை பொடிபடவும் முருகா எனது வினை பொடிபடவும் இங்கு நீ இப்படி இருக்கலாம். என் ஆசான் அப்பராம் அம்மையாம் என்னவும் எண்ணினேன் கருவையொரு பழனி சந்ததமும் விளங்கும் சங்கரன் கும்பிடும் தண்டவாணி என் தண்டவாணி தண்டவாணி தெய்வமே. பழம் நீயப்பா தமிழ் ஞானப்பழம் நீயப்பா பழம் நீயப்பா ஞானப்பழம் நீயப்பா தமிழ் ஞானப்பழம் நீயப்பா. சபைதனில் திருச்சபைதனில் குருவாகி புலவோத்து பொருள் கூறும் பழம் நீயப்பா ஞானப்பழம் நீயப்பா தமிழ் ஞானப்பழம் நீயப்பா.
நெற்றி கண்ணோடு கடலாய் வந்த ஆறு கமலத்தில் உருவாய் நின்றாய். ஆறு கமலத்தில் உருவாகினாய். கார்த்திகை பெண்மாளுண்டாய். திரு கார்த்திகை பெண்பால் உண்டாய். உமதோடு யானைத்தானே திருமேனி ஒரு சேரு. தமிழான பழம் நீ அப்பா. ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு. ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு. நீ உண்ட மேகங்கள் என்றாடும் கைலையில் நீ வாழ இடமும் உண்டு. நீர் கொண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழிடமும் உண்டு. தாயுண்டு மனமுண்டு. தாயுண்டு மனமுண்டு. அன்புள்ள தந்தைக்கு தாழாத பாசம் உண்டு. உள் தத்துவம் அவர் என்று சொல்லவும் அவையே தமிழுக்கு உரிமை உண்டு. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனான் நீ. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனான் நீ. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனான் நீ. ஏறுமையில் ஏறி ஈசனிடம் நாடி. ஏறுமையில் ஏறி ஈசனிடம் நாடி. இன்முகம் காட்டவாணி. ஏற்றுக்கொள்வா முட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவா நீ. என்னுடன் ஓடிவா நீ. முருகா, உனக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்யவே என் இளமையை வேண்டாம் என்று உன் அண்ணன் கணபதியிடம் முதுமையை வேண்டி பெற்றவள் நான். அடியவளுக்கு ஒரு வரம் தருவாயா? என்ன வர வேண்டும் அவ்வையே? மறுபடி பிறவி வேண்டாம், மீண்டும் பிறவாது. பிழையால் பிறந்துவிட்டால் உன் திருவடியை மறவாதற்கு மன வேண்டும் முருகா. கலைவாணி உருவான தலைவி வாழியவே, நிலையான தமிழ் செய்த அவை பிராட்டியே நீர் வாழியவே, அழியாத அறமுறை அவை பிராட்டியே நீர் நீடோடி வாழியவே. இந்த பூமி உள்ளவரை தங்களுடைய தமிழும் கவியும் பாடலும் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கட்டும். தங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். யாம் வரத்தை தந்தோம். பிறவா வரம் வேண்டும். பிறவா வரவே பிழையாலே நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாத மனம் மீண்டும் பிறவா வரவே சக்தி சிவகாமி தன்மகனே முருகா தரணி புகழ் அமரா சர்வர ஜகா குணவர வேண்டும் மகிழ்ச்சி வர வேண்டும் மகிழ் மீனிலே பாட்டி பாலகா என்னிடம் நேரிலே வர வேண்டும் மகிழ் மீனிலே கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றி மூத்த முடிப்பிறந்த தமிழ் இனத் தலைவா தங்கமையில் ஏறி தரணிங்க புகழ் மணக்க தனக்கெங்க தானே என்ற நிபுணம் சுடரா தனியமணி வேளா கருகாசர கண்ணா அடியே நாரத மரிசி வருக வருக வருக. கழகத்தின் பிரபலமே வருக, கானத்தின் எப்படியுமே வருக. வீணையும் இசையும் விலங்கின குரலும் தேன்மணியை வாய் சேர்ந்து வெளிப்படுது
ஊனையும் இந்த உயிரும் இருக்கும் தத்துவர் வருகை கழகமே உலகம் என்று பொதுநலத்திற்காக தன்னை அர்ப்பணித்த கலைவாணி வருகை காரூணி சிலர் வருகை தங்கள் வருகையால் நான் மட்டுமல்ல இந்த இடமே சிறப்படைந்து இருக்கிறது. தாங்கள் வந்த காரண காரியத்தை என்னவென்று அறிவிக்கும்பதாக கானம் படிவதங்களுக்கு அடியேனும் கானத்தாலே வரவேற்க வேண்டும் எனத்தோடு இந்த சிறியவனின் எளிய வரவேற்பதை பெரியோர் மனமாய் கேட்டுக்கொண்டு தாராளமாக வரவேற்கிறோம். இனிதான சுரம் ஞான இசை மேதையே இனிதான சுரம் ஞான இசை மேதையே இனிதான சுரம் ஞான இசை மேதையே எனதல் மேற்குயர்வான தவயோகி எனதான குயர்வான தவயோகியே சுரம் ஞான இனிதான சுரம் ஞான இசை மேதையே மனிதாபிமானத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை மதிப்போடு வரவேற்கும் மகரிஷியே மதிப்போட வர வேண்டும் மகரிஷியே இனிதான சுரம் ஞான இனிதான சுரம் ஞான இசை மேதையே குயர்வான தவயோகியே இனிதான சுரம் ஞான இசை மேதையே நாரதரே, தாங்கள் வருகின்ற வழியை திருப்பில் அடிக்கிற திருச்சிரமா எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். கனி கண்டு வந்தேன் மகத்துவத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். கூறுவேன், கேளுங்கள் முருகா. மாங்கனிக்கும் தேன் கதாலி மங்கனிக்கும் இனிக்கும் மாங்கனிக்கும் தேங்கடலி மல்கனிக்கும் மேலே போங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் ஐயா முருகா அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தழைத்து கொள்வீர் முருகாயா முருகா மா வாழி பழா மூன்று நீர் மேலான கனி முருகா. ஸ்லாக்கியம் என்ன முனியே ஆ ஆ மார்க்கத்தில் கண்ட கணிதனிக்க விட்ட மார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கேயுட்ட ஸ்லாக்கியம் என்ன முனியே முனியே முனி சுவை தரும் தேங்கனியே நோக்கு பொழுதேகை புலங்களுக்கெல்லாம் சுவை தரும் தேங்கனியே கனியே முருகா. நாரதரே, அருமையான இசையமைப்பாளர்கள், அருமை அருமை மிக மிக சிறந்த ஒளிபெருக்கிய நிலையத்தார்கள், அற்புதம். அதைவிட மிக சிறந்த ரசிக பெருமக்கள், நீங்கள் இனிமையாக மேலும் இனிமையாக பாடுவீர்கள் என்பது உலகம் அறிந்த விஷயம். உங்களுடைய முதல் பாடலிலேயே அம்மன் பாடலிலேயே கரகோசம் வாங்கி விடுங்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனாலே முயற்சி இசை கலைஞர்களோடு ஒளிபெருக்கி நிலையத்தார்களோடு அனைத்து ரசிக பெருமக்களையும் கானமலையிலே நனைய செய்ய வேண்டும் என்பதற்காக வள்ளியை பார்த்து வந்தே வேடுவராக செல்ல வேண்டும். மான்குட்டியை தேடி வந்து எனக்கு வர வேண்டும். திருமணம் முடித்து திரு காட்சி தர வேண்டும் முருகா. தாங்கள் திருமணத்துக்கு வருவீர்களா? கண்டிப்பாக வருவேன். என்ன கொண்டு வருவீர்கள்? பூமாலை கொண்டு வருவேன். பாமாலை பாடி பூமாலை என்னோட கையில் கொடு. பாமாலை பாடி பூ மாலை தங்களுக்கு என்னிடம் மட்டுமல்லாது இந்த உலகம் போன்ற அளவிற்கு புகழ் மாலை காத்துக் கொண்டிருக்கிறது. நான் முன்பதாக சென்று திருமணத்துக்கு கவனித்துக் கொள். தாங்களோ பிறகு வாருங்கள், சென்று வருகிறேன். முருகா, ஒரு விண்ணப்பம் உங்களிடத்திலே. விண்ணப்பமா? ஒரு பாடல் பாடிவிட்டு நான் வருவேன். சரி, இந்த ஒரு பாடல் முடிவதற்குள் நீங்கள் வேடுவராக வர வேண்டும். ஒரு பாடல் முடிவதற்குள்ளா? நான் ஒரு பாட்டு பாடுவேன், அதுக்குள்ள நீங்க வேடுவர் வரணும். அது எப்படி சாத்தியமாகும்? ஒரு பாடல் முடிவதற்குள் அடியேன் எப்படி தயாராக? முருகன் தானே? உண்மைதான், முருகன் தானே? உண்மைதான். உண்மையான முருகனா
நீங்க வந்துருவீங்க. போங்க பார்க்கலாம். முயற்சி செய்கிறேன், சென்று வருகிறேன். ஒரு பாட்டு முடியறதுக்குள்ள வரணும். உண்மையான ஒரு பாட்டு முடியறதுக்குள்ள வரணும். ஏங்க ஒரு நியாயம் வேணாமா? நியாயம். வள்ளிக்கிட்ட வம்பு பண்ணியே சரி, முருகன்ட்டையும் வம்பு கட்டுறியே. இப்ப நான் யார்கிட்ட போய் நியாயத்தை கேட்கிறேன்? நீங்களும் வேஷம் போடுறவங்க தான். சரி. இப்ப அவர் உள்ள போய் இந்த போட்டிருக்காருல ஆடை, இதை பூரா களையணும். அதுக்கப்புறம் அந்த தலையில இருக்க அந்த மகுடம் இருக்குல்ல, அதை எடுத்து முதல்ல பத்திரமா வைக்கணும். இல்லைன்னா போற ஆளு போய் மிதிச்சு விடுவாங்க. கிரீடம், அப்புறம் இந்த கைப்பட்டி கால்பட்டி இதெல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் வேடன் ட்ரெஸ்ஸை மாட்டணும். அது மட்டுமல்ல, மீசை உடணும். மீசை உடனே படக்குன்னு இப்படி எடுத்துட்டு வர முடியாது, அது ரொம்ப சிரமம். அப்புறம் ஒரே பாட்டில் வாங்கன்னா அவர் எப்படி வர முடியும் இவ்வளவு வேலை இருக்கிறப்ப? நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஏத்துக்கிறேன். முருகனா போய் வேடுவர் வரணும்னா ஆடைகள்லாம் வைத்து நகைகள்லாம் எடுத்து வச்சுட்டு கிரீடத்தை எடுத்து வச்சுட்டு மீசை அந்த அழகா போட்டு அதுக்கப்புறம் வெளியில வரணும். இது நியாயமான விஷயம். வேற வேடவரா இருந்தா உள்ள போனா ஒரு 1/4 மணி நேரம் அரை மணி நேரம் கூட ஆகுவாங்க. ஆமா, இவன் உடனே வாங்கினா ஒரு பாட்டில் வாங்கினா ஒரு பாட்டு எத்தனை நிமிஷம்? 3 நிமிஷம் அதிகபட்சம் வாங்கன்னு சொல்லியிருக்கேன். நல்லா கவனிங்க, நான் சகமார்க்கவாதி, முருகன் சன்மார்க்கவாதி. அப்படின்னா நான் சகமார்க்கவாதினா இங்க இருந்து 14 உலகம், பூலோகம் பூர்லோகம் மகாலோகம் தவலோகம் சத்தியலோகம் சுவர்லோகம் ஜன்னலோகம் அதெல்லாம் விதலம் சுதலம் தராதலம் ரஜாதலம் மகாதலம் பாதாளம் 7 லோகம் 14 உலகம். 14 உலகத்துக்கு நான் போகணும். சிவனை பார்க்க போனா கையிலங்கிக்கு போயிட்டே ஆகணும், நேரடியா போயிட்டே தகவல் சொல்லணும். அதே மாதிரி மகாவிஷ்ணு தகவல் சொல்லணும், நேரடியா போகணும். பிரம்மா கிட்ட சொல்லணும்னாலும் நேரடியா போகணும். மகாலட்சுமி கிட்ட தகவல் சொல்லணும், நேரடியா போகணும். ஏன் வருணன் மழை பொழிப்பா, நேரத்தை போய் சொல்லணும். வாயுவான் காற்றை கொடுப்பா அப்படின்னு சொன்னாலும் நேரத்தை போகணும். இதெல்லாம் நான் நேரடியாக சென்று போய் பார்க்கக்கூடியவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தேவலோக செய்தியாளன், தேவலோக அஞ்சல் துறையில் பணிபுரிவோம். நான் தேவலோக செய்தியாளர், என்னை வச்சு அஞ்சல் துறையை உருவாச்சு. அப்படின்னா நீங்க தபால் வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி, அது மாதிரி நேரடியாக தபால்காரர். ஆமா. ஆனா முருகன் அப்படி கிடையாது. வேற அவர் சன்மார்க்கவாதி. இருந்த இடத்துல இருந்து எல்லா, அதாவது தெய்வம் எங்கெங்க பாப்பாரு என்ன செய்வார் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்கும் இருப்பார், எல்லாம் செயலும். ஒரு விளக்கை ஏத்திட்டு அந்த விளக்கு ஒரு நிலையில எரியுமா? சுற்றி சுற்றி 4 பக்கம். அதான் தனிப்பெரும் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படி சொன்னாங்க இல்லையா? தெய்வம் தீப ஒளி மாதிரி எங்கெங்க சுற்றி சுற்றி எரிகிறதோ அதுபோல் இறைவன் எல்லா இடத்திலும் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார். இதான் அவரு சன்மார்க்கவாதி, நான் சகமார்க்கவாதி. அவர் இருந்த இடத்திலிருந்து எல்லா பக்தர்களையும் காக்கக்கூடியவர், பார்க்கக்கூடியவர், நான் நேரடியாக செய்தி வரக்கூடியவன். அதனாலே முருகன் கண்டிப்பா வருவார். அப்ப நீங்க போஸ்ட்மேன் வீட்டுக்கு தான் கொண்டு போய் கொடுக்கணும். யார் அட்ரஸோ அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும். அவரு ஆனா போஸ்ட் ஆபீசர் சரி உட்கார்ந்த இடத்துல பிரிச்சு போட்டுட்டு 2 பேருக்கும் போட்டி. அப்படி அவர் வரலைன்னா என்னை கொண்டு அந்த தூண்ல, அங்க விட வேணாம், அங்க வயர் நிறைய இருக்கு, இந்த தூண்ல கட்டி வைங்க. விடிஞ்சாலும் என்னை விடாதீங்க, சோறு கொண்டாந்து கொடுத்தா நான் சாப்பிட்டு போறேன். அவன் வரலைன்னா ஒருவேளை வந்து விட்டால் கட்டி வச்சுட்டு உங்களுக்கு சோறு போடுவாங்க. அப்புறம் சோறு விட மாட்டாங்களா? ஒருவேளை வந்து விட்டால் உங்க 4 பேருடைய சம்பளத்தையும் கொடுத்துருன்னு சொல்லுங்க. வாங்கிக்கலாம்ல. சந்தோஷம். என்னைய கட்டி வைக்கிறதா? வாங்கிங்க சாமி, நீங்க சம்பளம் இவ்வளவுதானே உங்களுக்கு ஆசை. அதற்கு முதலிலே இப்படி ஒரு நாடகத்தை பார்த்ததில்லை என்று சிறப்பாக வாழ்த்தி அன்பளிப்பினி வாரி விளக்கினார். பெயர் சொல்லாமல் அருமை நல்ல உள்ளவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது பிரம்ம முகூர்த்தம், ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி ஆசீர்வாதம் செய்தால் அது உண்மையாவே, அதனாலதான் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் நல்ல விஷயங்கள் நடத்துறது காரணமே அதை. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்லும்போது மனசுக்கு திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பாடல் பாடுகிறேன், முருகன் வர்றாரான்னு பார்ப்போம். முருகா, உன்னை நம்பிதாப்பா நான் பந்தயம் கட்டியிருக்கேன். வசந்தம். இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு எங்க சம்பளத்தை ஆட்டையை போடுறதுக்கு அதெல்லாம் கிடையாது. முடிஞ்சா வரட்டும் முருகன் வெளியில. வசந்த முல்லை போனே வந்து அசைந்து ஆடும் பின்புறாவே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேன்
ஓடி